ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதனால எங்கேயாவது வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் கிளம்பின இடம் தான் சேலம் அரியலூரில் லொக்கேட்டாக இருக்க அறுசுவை விருந்து. அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அறுசுவை விருந்துக்கு வந்தாச்சு. அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். இருந்தாலும் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குங்க. உள்ள வந்து பார்த்துதான் தெரியுது, நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. நாங்களே கொஞ்சம் லேட்டு அப்படின்ட்டு. ஐயா பாருங்க உட்காந்துருக்காரு. வந்த உடனே வணக்கம் வச்சு வர வைக்கிறாரு. இந்த இடத்துல 100 ரூபாய் டோக்கனுக்கு சாப்பாடு. நாங்க வாங்கினது 150 ரூபாய்க்கு. வாங்க, 100 ரூபாய்க்கு என்னென்ன தராங்கன்னு பார்க்கலாம். 100 ரூபாய் டோக்கன் வாங்கினாலும் அன்லிமிட்டெட் சாப்பாடு. அது இந்த இடத்துல உட்காரணும். 150 ரூபாய்க்கு, 250 ரூபாய்க்கு, 300 ரூபாய்க்கெல்லாம் ஏசி ரூம் இருக்கு. இது நான் ஏசி. ₹150 பரவாயில்லைங்க. நாட்டுக்கோழி ஃப்ரை தராங்க, பைலர் கோழி ஃப்ரை தராங்க, ஒரு முட்டை தராங்க, மட்டன் தலைக்கறி, அன்லிமிட்டெட் சாப்பாடு வேற. சாதமும் சூடாக தான் இருக்கு. கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மீன் குழம்பு எல்லாமே சூடாக தான் கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா மட்டன் தலைக்கறி. நல்லா ஒர்த்தபுளாக இருந்ததுங்க, வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி ஃப்ரை கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா ஒர்த்தபுளாக இருந்தது. நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி ட்ரை பண்ணேன். ரைஸோட சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது. சாதம் அன்லிமிட்டெட் சாப்பாடுங்க. போதும் அப்படின்னு சொன்னாலே வேணுமான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரசம் ஊற்றிக்கிட்டேன். சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா ஃபுல் கூட்டமாக இருந்தது. ஓகே, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்சல் நாங்களும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா பெரியவர் ஒருத்தர் இருந்தார். நான்வெஜ் சாப்பாடு சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, அவருக்கு ஒரு பார்சல் கொடுத்துட்டு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு, சரி நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாப்பியாக கிளம்பி வந்துட்டோம்.